உலகெங்கும் வாழும் தமிழின சொந்தங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். வருக வருக வருக, வாழ்க வளம் பெறுக. சனி பயிற்சியை பற்றி நாம் தொடர்ச்சியான வீடியோக்களில் பேசிட்டு வரோம். இந்த சனி பயிற்சி இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்றாங்க. அப்போ அந்த மீன ராசியில் அடுத்த 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இந்த சனி பகவான் மந்தக்காரகன், ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியிலே சனி பெயர்ச்சி மிக மிக அரிதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. இது நாள் வரை எனக்கு எதுவுமே கிடைக்கல, ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எப்போ வெளிச்சத்துக்கு வருமேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள கூட மேலே ரொம்ப ரொம்ப ஹைஃபையாக வாழ வைக்கிறதுக்கும் சனி பகவானால் முடியும். பட் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறவங்கள கூட ஒரு க்ஷணப்பொழுதில் அனைத்து வித மாற்றங்களையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை தடலம் புற வைக்கக்கூட இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் செயல்படத்தான் செய்யுது. பட் இந்த சனி பெயர்ச்சி மீன ராசிக்கு வர்றது, குருவுடைய இடத்துக்கு வர்றது, சனியினுடைய பார்வை 3, 7, 10 இந்த பார்வைகள் எந்தெந்த பாவகத்தில் பரிச்சயமாகுது, அது உங்களுடைய ராசிக்கு எவ்வித பாவகமாக அமைகிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை உயர்வுகளை பெறுமா, நான் எடுத்த காரியம் வெற்றி பெறுவேனா, எனக்கு திருமணம் பாக்கியங்கள் உண்டா, எனக்கு குழந்தை பேறுகள் உண்டா, என்னுடைய மகன் மகள்கள் படிப்புகள் உயர்வுகளை தருமா, உத்தியோகங்கள் உயர்வுகளை தருமா, என்னுடைய பொருளாதார வளர்ச்சிகள் பெறுமா, என்னுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்குமா, இனி என் வாழ்க்கையில் வெளிச்சங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட கேள்விகள் தொடுச்சுக்கினே போனால் மனிதனுடைய வாழ்க்கையில் கேள்விகள் மட்டுமே மிஞ்சக்கூடிய ஒரு விதியாக அமையும் இல்லையா? அப்போ கேள்விகள் கேட்கறத விட்டு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். பட் நாம் இன்னைக்கு இந்த சனி பயிற்சி பலனில் பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக இருக்கக்கூடிய ராசியில் காலபுருஷ தத்துவப்படி 3ஆவதாக வரக்கூடிய இந்த ராசி, அப்போ புதனுடைய காரகத்துவம், புதனுடைய அதிபதியில் மையமாக கொண்ட இந்த ராசி, காற்று தத்துவத்தில் அமரக்கூடிய இந்த ராசி, இந்த மிதுன ராசி பழகுவதிலும் பாசம் காட்டுவதிலும் மிகப்பெரிய ஒரு அலாவிதிய விருப்பம். ஆமாம், மிதுன ராசிக்காரங்கிட்ட நீங்கள் பழகினீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான பாக்கியத்தை தருவாங்க. நம்பிட்டாங்கன்னா உங்களை மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்னென்னா அது மிதுன ராசி. ஏன்னா புதன் தான் நவகிரகங்களில் நட்பு பாராட்டக்கூடிய ராசி. ஒரு நட்பை பார்க்கணும் அப்படின்னா புதனை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த காரகத்துவ அதிபதி உள்ள நட்புக்கே ஒரு உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த புதன் பகவான் ராசி தான். இந்த சனி பயிற்சி இதனால் வரை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய, அப்போ கும்பத்தில் இருந்தக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ மீனத்துக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு இது கர்ம பாவகமாக சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ ஒரு கர்ம காரக கிரகம் கர்ம பாவகத்தில் வர்றது எந்த மாதிரி உயர்வுகளை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? பட் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய ஒரு தொய்வு அடைஞ்சிருக்காங்க. எந்த வேலையும் இது வரைக்கும் சரியாக செய்யலைன்றது தான் உண்மையான டிசிஷன். ஆமாம், அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இப்போது உத்தியோகத்திற்கு உண்டான பாவகத்தில் கர்மக்காரங்கன் வர்றதுனால நிரந்தரமான ஒரு உத்தியோகம், தன்னுடைய உத்தியோகத்தில் ஒரு உயர்வான ஒரு நிலை, மதிப்பு மரியாதை அத்தனையும் கிடைக்கிறதுக்கு இப்போ இந்த சனி பகவான் காரகத்துவமாக விளங்குகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ வெற்றி உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொறுப்புணர்ச்சிகளை அதிகமாக்கும். நிறைய பயனுள்ள காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உத்தியோகம் சார். ஏன்னா 10ஆம் இடத்துல தானே வராரு. அப்போ உத்தியோகம் சார்ந்த பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்னு உங்கள் கொஷின் இருக்குது அப்படின்னா
உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவில் உங்களுடைய யார் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். அப்படின்னா பல சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய உழைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக மாறும். கடின உழைப்புகளை போட வேண்டி இருக்கும். அது இந்த கர்மஸ்தானத்தில் வந்தாலே திஸ் ஹார்ட் ஒர்க், அப்போ மைண்ட் ஒர்க்கை விட உடல் உழைப்புகள் கூடுதல் பலம் பெறும். அப்போ அறிவை வைத்து வேலை செய்கிறவங்க அதீத நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். இவ்வளோ நேரம் நம்ம ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சுருப்போம் அப்படின்னா கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு காரகத்துவத்தை இந்த சனி ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக உங்களுடைய பணியில் நீங்கள் எடுத்த டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். எனக்கு இதுதான் சார் கோலு, என்னுடைய லைஃப்னுடைய அச்சீவ்மெண்ட் அம்பிஷன் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அந்த லட்சியத்தை கொடுத்து விடும். கண்டிப்பாக கொடுத்துரும் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீதியும் நேர்மையும் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் பாவகத்தில் இது நீதி நேர்மை நியாயம் கரெக்டாகவே கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ தான் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு அளவில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுக்கறதா பிரமாணம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும். அப்படி இருந்தாலும் சோதனை எல்லாம் வந்தால் கூட உங்களுடைய திறமை இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அப்போ நான் வந்துட்டேன் பாரு, நான் திரும்பி வந்துட்டேன் பாரு, என்னால் எல்லாமே முடியும் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரகத்துவத்தை இந்த சனி உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கடினமாக உங்களுடைய வேலை பளுவின் காரணமாக உங்களுடைய அத்தனை திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு பாவகமாக இப்போ சனி பகவான் உங்களுக்கு அமர்ந்த பாவகம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், 100% ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பலராலும் பாராட்டப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்கறது என்னுடைய குடும்ப உறவுகள் எப்படி சார் இருக்கும், என்னுடைய காதல் எப்படி இருக்கும், நான் விரும்புகிற பொண்ணு எனக்கு அமைவாளா அப்படின்ற கொஷின்லாம் நிறைய வரும் இல்லையா. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சரியான துணையை காட்டக்கூடிய ஒரு பாவகமாக இந்த சனி பகவான் அமர்றார். திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுடைய வெற்றிகளை ருசிக்கப் போகிறோம். குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண காரியங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லப்படும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகும், தாமதங்கள் அத்தனையும் விலகப் போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையினுடைய உறவுகள், தந்தையாரால் வரக்கூடிய அனுகூலங்கள் அத்தனையுமே எடுக்கப் போகிறீர்கள். தந்தை ஏதாவது ஒரு சொத்து பத்து வச்சுட்டு போயிருந்தால் அது உங்களுக்கு எல்லாம் இப்போ சாதகமாக முடியும். தந்தை வழியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு அழகாக ரிசீவ் பண்ணி வரும். தந்தையால் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஒன்று, தாயோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்குறார். அப்போ தாய் என்ன பேசினாலும் அமைதியாக கடந்து போகிறது நல்லது. தாயாரினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்கிறதும் நல்லது. சுமூகமான உறவை பராமரிங்க. ஏன்னா தாயினுடைய கருத்து வேறுபாடுகள் இந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப அந்த காரியத்தெல்லாம் பொறுமையாக செயல்படணும். தாயினுடைய உறவு முறைகளில் பகமை ஆக்கி கொள்ளாமல், தாய்மாமனுடைய உறவுகளால் பகமை ஆக்கி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி மட்டும்தான் இந்த கனியினுடைய காரகத்துவம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே நீங்கள் சமாளிச்சிடுங்க சார். அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. என்ன இருந்தாலும் அனுசரித்து நடந்து கொள்வது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வெளிப்படையாகவே செய்யுங்க சார். எதுவும் மறைமுகமாக செய்யாதீங்க. பட் வெளிப்படையாக செய்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சீக்ரெட்டாக செய்கிறேன், ரகசியமாக செய்கிறேன், யாருக்கும் தெரியாமல் இந்த காரியத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உண்டு. நல்ல ஒரு வெளிப்படையாகவே இருங்க, திறந்த புத்தகமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவுகள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படும். சென்ற இடமெல்லாம் சிறப்புகள் தரும் சனி பகவானாக
உங்களுக்கு அமையப்போகின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். குடும்பம் அப்படின்னு வரும்போது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பிள்ளை பேர்களை வளர்க்குறதுக்கு முக்கியம் கணவன் மனைவிகளுடைய உறவு. அப்போ திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு சுமூகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உறவுகளில் இருந்த ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு விரிசல்கள் எல்லாமே பிரிவுகளுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட இந்த சனி பயிற்சியால் மனம் திருந்தி மனம் வருந்தி ஒன்று சேரதுக்கு உண்டான காலத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சில விஷயங்கள் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், இந்த சூட்சமங்கள்லாம் வருது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபருக்கு சனி திசை நடக்குது, கணவனுக்கும் நடக்குது, மனைவிக்கும் நடக்குதுன்னா சிறு சிறு தற்காலிக பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு கூட உங்கள் ஜாதகத்தெல்லாம் சுய ஜாதகத்தில் செக் பண்ணி அதுக்குண்டான பரிகார விதிகளை பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை திறமையாக செயல்படுறதுக்கு உண்டான, சிரமமில்லாத வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான விதிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சவால்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிக்கிற ஒரு ஹோப் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியம் இப்போ நடக்க போகிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு பரஸ்பரமாக மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்றத காட்டிலும் ஒரு நண்பர்களைப் போல செயல்படுவாங்க அந்த மாதிரி கணவன் மனைவிலாம். அது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன வேணும், இவருக்கு என்ன வேணாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டெடிடேஷனாக கற்றுண்டு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய இந்த கணவன் மனைவிகள் எல்லாம் இந்த 2.5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்றதான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பிரமாணம் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை, திருமணம் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார். நிதி நிலை எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சே சார். எதுக்கு எடுத்தாலும் என்ன பிறப்பு முதல் இறப்பு வரை காசு இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதே சார். இந்த சனி பயிற்சியால் எனக்கு பொருளாதாரம் ஏதாவது வீக்கம் வந்துருமா அப்படின்னு, நெருக்கடி வருமா அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள் மனசில் இருக்குது. இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம். அந்த பொருளாதார சூழ்நிலையில் கண்டிப்பாக வரவு செலவுகளில் கவனம் செலுத்தணும். நமக்கு என்ன செலவாகுது, என்ன வரவு வருது, என்ன செலவு பண்ணுறோம், நம்ம தன்னை மீறி செலவு பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். கணக்கு வழக்கில் எழுதி வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா திடீர்னு நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு முக்கியமான செலவுக்கு நம்ம வெளியில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும் அப்படின்றத நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். பண விஷயங்களில் யாராவது ஒருத்தவங்களை ஒரு முக்கியமான ஒரு ஐடியாலஜரை வச்சுட்டு செயல்படுறது நல்லது. சேமிப்பு திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கலாம். இது நாள் வரைக்கும் எனக்கு சேவிங்ஸே இல்லை சார், சேமிப்புலே இல்லை, 10 ரூபா கூட நான் பேங்க்கில் போடுறது கிடையாது, அப்படியே போட்டால் கூட நான் அதை எடுத்துட்டு அப்படியே செலவு பண்ணுறேன், எப்பவுமே 0 பேலன்ஸே தான் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது சார் அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு கூட இந்த சனிப்பயிற்சியின் போது கண்டிப்பாக சேமிப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த சனி பகவான் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய முதலீடுகள் செய்கிறீங்க, பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டுண்டு உங்களுடைய பணங்களை பெருக்குவதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அதை சர்ச் பண்ணி தான் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஷேரோ இன்னொருத்தங்கிட்ட பணம் கொடுக்கறதோ, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எஃப்டியில் போடுறதா இருந்தாலும் சரி, இருக்கிற டெபாசிட்டை எடுத்து வெளியில் கொடுக்குறதா இருந்தால், அப்போ பணப்பரிமாற்றம் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக நிதி ஆலோசகர்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கணும். அட்வைஸ் கேட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதில் கவனமாக இருக்கணுன்றது தான் உங்களுடைய நிதி நிலைமை. அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிதியில் உங்களுக்கு உயர்வுகள் உண்டு, முன்னேற்றம். ராசியில் உள்ள இந்த மாணவர்கள், கல்வி செல்வங்கள், கல்வி செம்மல்கள், இவங்களை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய காரியத்தை உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்குறார், கண்டிப்பாக கொடுத்துவார். ஏன்னா மாணவர்களுடைய அறிவுத்திறன் மேம்படக்கூடிய ஒரு கால நேரம் சார் இது.
உங்களுடைய படைப்பாற்றல் இருப்பான். சும்மா படிச்சுட்டே இருப்பான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பான், கட் பண்ணி வெட்டிட்டு ஒட்டின்னு இருப்பான். அது பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தோம்னா பிரபலமாக வரும், அவங்களுடைய அறிவுத்திறன் செயல்படும், விஞ்ஞானிகள் உருவாவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இந்த மிதுன ராசியில் இந்த சனி பயிற்சி இப்போ கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப படிப்பு திறனில் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப போகக்கூடாது. நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்கணும் அந்த மாணவர்கள். ஏன்னா உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா மேதாவிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் உன்னை பற்றி சொல்ல தேவையில்லை, உன்னுடைய நண்பனை பற்றி சொல்ல. அதுமாரி நட்பு வட்டாரங்களோடு இந்த காலகட்டத்தில் கவனமாக பழக வேண்டும். அவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கொஞ்சம் தயாராக இருங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. இலக்குகளில் கவனமாக இருங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன கோல் பண்ண போகிறோம், என்னவா ஆக போகிறோன்றத லட்சியங்களை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். அந்த லட்சியங்கள் தீர்மானிக்கும். இலக்குகள் இல்லாத பயணம் வெற்றி அடைவதில்லை. அதனால் இலக்குகளை வகுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஆமாம், நான் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியல, முதலீடு எடுத்தேன், தோல்வி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்களே உங்களை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்க கூடாது இந்த காலகட்டத்தில். அது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அனுமதி கொடுத்துரும். அதனால் உங்களை பற்றி உயர்வாக நினையுங்கள். நம்ம முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை முதல்ல உங்கள் பேரில் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய திறமை அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்றதுல உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்கிங்க முதல்ல. அதுதான் மிகப்பெரிய அளவில் ஹோப் பண்ணும் உங்களை அப்படின்னு சொல்லப்படுது. அற்புதமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அது பிரகாசமான எதிர்காலத்திற்கு உங்களுக்கு பயணிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சியால் உங்களுடைய பாதை, படிப்பதற்குண்டான மாணவர்களுடைய பாதை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்க போகிறது. ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கப் போகிறது. விளையாட்டு வீரனாக உருவெடுக்கிறீர்கள். இந்த கராத்தே, இந்த குங்ஃபு, இந்த தனிப்பட்ட முறையில் வித்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் அதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு இந்த சனி பகவான் பிரமாணம் கொடுக்குறார். ரொம்ப பார்க்க இருக்கிறது ஆரோக்கியம். ஏன்னா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு தான் இந்த திருமூலர் சொல்லியிருக்கார். சித்தர்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும். இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உயிர் எனக்கூடிய அந்த காந்த புலமான சக்தி நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கு ஏற்றவாறு உடல் அமைப்பு இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியம் இந்த சனிப்பயிற்சியால் ஏதாவது பாதுகாப்பு பண்ண முடியாத சூழ்நிலை போயிடுமே. ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டுன்னு இருக்கேன், எனக்கெலாம் என்னப்பா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு என்பது வருவது இல்லை. கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த போகிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏதோ சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்கள், ஏற்கனவே மருந்து மாத்திரை சேர்க்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லாமே கால்நடையாக காலையில் எழுந்து காலார நடந்து போயிட்டு வாங்க, சைக்கிளிங் போங்க, காற்றோட்டத்தை, இயற்கையான காற்றோட்டத்தை ரசித்து ருசித்து அமைதியான சூழ்நிலையில் ஒரு மெடிடேஷன் மாதிரி டெய்லியும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கொஞ்சமாவது நீங்கள் பழகிக்கணும். எப்படி நாம் ஒரு வருடப்பிறப்பில் ஏதாவது எய்மோ லட்சியத்தையோ நம்ம கோலோ எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி டெய்லியுமே நான் ஒரு 1/2 hour ஒரு 10 நிமிஷமாவது அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து என்னை பற்றியே நான் சிந்திக்கணும், இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கணும். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பாருங்கள், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடுன்றது தான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக மன அழுத்தம் விலகும். ஆரோக்கியம் உணவு உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுத்துங்க. ஆரோக்கியமான உயரும் சிறுதானிய உணவுகள், முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் இந்த சனியினுடைய பயிற்சிக்கு பிறகு அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் சீரான நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் கொழுப்பு கட்டி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா
தட்பவெப்ப நிலையில் தான் உடல் சூடாகும் அப்படின்னு சொல்லக்கிறது இல்லை. கிரகங்களினுடைய சஞ்சாரத்திலையும் உடல் வெப்பமடைதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதற்கு ஏற்ற விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது சாலச்சிறந்து மருத்துவனுடைய ஆலோசனையோடு நீங்கள் நடக்கணும். ஏதாவது சின்னதாக ஒரு கால்லையோ அல்லது முதுகுலையோ அல்லது பின்னம்பகுதியிலையோ வலது கை அந்த கைப்பகுதியிலோ ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு கட்டி மாதிரி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள், அது கொழுப்பு கட்டிகளாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வளப்படுத்தி கொள்ள தினசரி உடற்பயிற்சிகளும் சேர்த்துக்கோங்க, சிறுதானிய பயிரும் சேர்த்துக்கோங்க, தண்ணீர் அதிகமாக குடிக்க பழகிக்கோங்க. பொதுவாகவே ஒரு சனி பயிற்சியிலிருந்து நம்மளை பாதுகாத்தணும். சனி இருக்கட்டும் சார், சனி கர்மக்காரத்தில் வராரு, பட் இவ்வளோ காலம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி நான் கோயிலுக்கெலாம் அதிகமாக போக முடியாது சார், எனக்கு எப்பயுமே வேலைன்னு இருக்கும், எனக்கு கோயில் சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இதுவே கோயில்களெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற பரிகாரத்தில் தான் நீங்கள் கையில் எடுக்கணும். இந்த வாழ்வியல் அப்படின்னா மனிதனுக்கு மனிதன் உதவுவது. இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ சந்தோஷப்படுத்தினால் இன்னும் பல ஆன்மாக்களுடைய சந்தோஷங்கள் கிட்டி உன்னுடைய ஆன்மா சந்தோஷமடை. இதுதான் எல்லா மூல நூல்களிலும் சொல்லக்கூடிய விதி. இதுதான் மேன் டு மேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாழ்வியல் பரிகாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்களால முடியல சார், உழைக்க முடியல, அவங்க என்ன பண்ணுறது, அவங்களால இடத்த விட்டு இடம் பெயர்றதே கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வேளை உணவாவது சனிக்கிழமை தோறும் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுடைய கோயில்களுக்கு செல்லுங்க, விநாயகனுடைய கோயிலில் நீங்கள் செல்லலாம். இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். சனிக்கிழமையில் ஏதாவது வீடு இல்லாதவங்க ரோட்டோரத்தில் படுத்துன்னு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி குளிர்லாம் படுத்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த போர்வைகள், கம்பளிகள், அவங்களுக்கு ஏதாவது பாய், இந்த மாதிரி கோரைப்பாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிகளை உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமைகளில் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய உடலும் மனசும் எப்படி ஏற்றுக்குதோ அதை நீங்கள் கடைபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தெரு நாய்கள், ஸ்ட்ரீட் டாக், இந்த காக்கைக்கு, ஊர்வனை, பரப்பனை எல்லாமே உயிரினம் தான். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய அத்தனையுமே உயிரினங்கள் தான், ஆன்மாக்கள் தான். நம்ம மனுஷன், நம்ம தான் பெரியவன் அப்படின்னு நம்ம மைண்டில் நினச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளை சுற்றி உள்ள பொருட்களுக்கும் நம்மளை மாதிரியான உயிர்கள், ஆன்மாக்கள் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுடைய மனதில் சனி பகவான் நிலைத்து நின்று விடுவார். அப்போ என்ன பண்ணணும், அனைத்து வித ஜீவராசிகளுக்கும் உணவு படைத்தல் அப்படின்ற ஒரு காரகத்துவத்தில் நீங்கள் உள்ள வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி தலைக்கு வரும் பிரச்சனை கூட தலைப்பாகையோடு சென்றுவிடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள், இந்த மாதிரி காலங்கள்லாம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு அன்னதானம், உடல் உண்டான மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேன் டு மேன் ஹெல்ப், இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் தரும். ஆக இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால் பலவித யோகங்களும் பல பாக்கியங்களும் கிடைக்கப் பெற வேண்டும் என்று எல்லா விதமான நான் வணங்கக்கூடிய அம்பாள் அதிதேவதை மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோக்கள் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். எனக்கு அன்பும் ஆதரவும், உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. என்னுடைய சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வாழ்க.